Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சன்ல நல்ல டேஸ்டான எக் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி எக் பிரியாணி எப்படி பண்றது அப்படிங்கற வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுல வேக வச்ச முட்டைய நல்லா டோஸ்ட் பண்ணிட்டு அதுல பிரியாணில போட்டு நம்ம பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு நான் பண்ணியிருக்கிற மெத்தட் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது முட்டைய உடைச்சு ஊத்தி பிரியாணி எப்படி பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த முட்டையை உடைச்சூத்தி பண்ணுறதுனால அதோட ஃப்ளேவர்லாம் நல்லா அந்த பிரியாணிக்குள்ளே போயிட்டு சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த எக் பிரியாணி. இதை ஒரு தயிர் பச்சடி கூட வச்சு சாப்பிட்டிங்கனாலே அவ்வளோ ருசியாக இருக்கும். இதை வித்தின் 15 to 20 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இந்த பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு குக்கரில் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய்யே அதை சூடு பண்ணிக்கலாம். இந்த நெய்யோடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நெய் பிடிக்காதவங்க நெய் சேர்க்க வேண்டாம், எண்ணெயே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 2 அனாசிப்பூ, கொஞ்சமாக ஜாதிபத்திரி, 3 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, ஜாதிக்காய், கொஞ்சம் சின்ன பீஸ் தான் ஜாதிக்காய் போட்டிருக்கேன். அதோட கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, ஒரு மராட்டி மொக்கு எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துடலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துடலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். அடுத்ததாக தக்காளி சேர்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம்னா சீக்கிரமாக மசிஞ்சிடும். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மசிகிற அளவுக்கு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம பொடிகள்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். கரம் மசாலா தூள் பொதுவாக நீங்கள் பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கலாம். அதோடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மல்லித்தூள் பிரியாணிக்கு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிட்டா போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், இதோட 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துடலாம். வேண்டான்னா விட்டுறலாம், வேணா சேர்த்துக்கலாம். இதோட ஃப்ரெஷ்ஷாக மல்லி இலை புதினா சேர்த்துடலாம். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி. இப்போ அரிசியையும் சேர்த்துடலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற போட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற விட்றாதீங்க, குழஞ்சி போயிடும். அரை மணி நேரம் ஊறிச்சுன்னா நல்லா லாங் கிரைனாக உங்களுக்கு கிடைக்கும். நல்லா அரிசி நீள நீளமாக வரும், நல்லா சாஃப்டாக இருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை நான் உடைச்சு ஊற்றிக்க போகிறேன். ஊற்றுனதுக்கு அப்புறமா லைட்டாக பெப்பர், இது மேலே கொஞ்சமாக மல்லி இலை, கூடவே கொஞ்சம் புதினா, அப்புறமா கொஞ்சமாக நெய். இப்போ மூடி போட்டுடலாம்.
மீடியமில் இல்லாட்டி சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. வாவ், பாருங்க நம்மளோட எக் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. அதே நேரத்தில் அந்த எக்கோட எல்லா ஃப்ளேவரும் நல்லா அந்த சாதத்தில் இறங்கி பிரியாணி நல்லா வாசனையாக இருக்குது. நம்ம பெப்பர் பொடி போட்டனால எக்கோட அந்த ஸ்மெல்லே வரல, ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக. ஸோ நீங்களும் இது போல் எக் பிரியாணியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.